நீங்கள் டெய்லி சாப்பிட்றது தான் உங்களோட உடம்ப வந்து ஷேப் பண்ணுது, கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் தினமும் ரிப்பீட் பண்ணுற ஹேபிட் தான் உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு ஷேப் பண்ணுது. சில ஹேபிட்ஸ் இருக்குது, அது ஸ்லோ பாய்சன் மாதிரி. இப்போ தெரியாது, ஆனால் 5 வருஷம் கழிச்சா தான் அதோட எஃபெக்ட் தெரியும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு 3 ஹேபிட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சொசைட்டியில் அதிகமாக நடக்கிறது என்ன தெரியுமா? கம்பாரிசன். அவன்கிட்ட என்ன கார் இருக்குது, அவனோட ஜாப் என்ன, அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், அவனோட வாழ்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, நம்மளோடது அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்போம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்லோ பாய்சன். இது உங்கள் மனசில் ஒரு பெர்மனண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணும். சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணுறப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் அதிகமாக நடக்கும். உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் கம்பேர் பண்ணுற அந்த ஃபோட்டோ, அந்த லைஃப்பில் ஒரு 90% ரியாலிட்டி கூட இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. மற்றவங்களோட லைஃப்பை வந்து கம்பேரே பண்ணாதீங்க. இப்போது நீங்கள் உங்களோட பாஸ்ட்டோட தான் உங்களை வந்து கம்பேர் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்கள் இப்போ இம்ப்ரூவ் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இன்கம் வைஸோ இல்லை ஒரு ஹெல்த் வைஸோ இல்லை ஒரு நாலேஜ் வைஸோ இல்லை உங்களோட பிஹேவியர் வைஸோ எந்த ஆங்கிளாவது க்ரோத் இருக்கா அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணணும். அதுதான் வந்து உங்களோட ரியல் சக்ஸஸ். மற்றவங்களோட ரேஸில் போனீங்க அப்படின்னா உங்களோட டைமும் எனர்ஜியும் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி வீணாக போயிடும். இன்னொரு டேஞ்சரஸ் ஹேபிட் இருக்குது, ஹெல்த்தை இக்னோர் பண்ணுறது. இப்போ சாப்பிட்றது நல்லா இருக்குது, நாளைக்கு ஜிம் போய்க்கலாம், ஒரு நாளைக்கு தானே ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் செகண்ட் ஸ்லோ பாய்சன். இந்த எஃபெக்ட் வந்து உடனே தெரியாது, பட் 5 to 10 இயர்ஸ் கழிச்சு தான் தெரிய வரும். பிபி, சுகர், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி அதுக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கை வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் உங்களோட உடம்பு வந்து அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னென்னா, டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்டுக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லுங்கள். நிறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் பெரிய சாக்ரிஃபைஸ் கிடையாது, பட் சின்ன சின்ன விஷயந்தான். லாங் டேர்மில் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் வந்து தரும். ஹெல்த்தை வந்து இக்னோர் பண்ணுறது ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். இப்போ எஃபெக்ட் தெரியவே தெரியாது, பட் நாளைக்கு ரெக்ரெட் மட்டும்தான். 3வது ஸ்லோ பாய்சன் என்ன தெரியுமா? கோலே இல்லாமல் வாழ்கிறது. எதுவுமே தெரில, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எந்த டைரெக்ஷனும் இல்லாமல் வாழ்கிறது. கோல் இல்லாதவங்க லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, மோட்டிவேஷன் வந்து ஜீரோவில் இருக்கும், மோஸ்ட் ஆஃப் வந்து டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். இதுக்கெலாம் சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இல்லை ஒரு லாங் டேர்ம் கோல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம்னால் இந்த மாதத்துலேயே ஒரு நியூவாக ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, அதை பண்ணி முடிங்க. லாங் டேர்ம்னால் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நேரத்துக்கு ஒரு வேல்யூ வரும். இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃப்யூச்சரை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 3 ஹேபிட்டும் இப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் உண்மையில் இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்களோட வாழ்க்கையை வந்து சாப்பிட்ரும். இதை அவாய்ட் பண்ணால் உங்களோட வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக, ப்ரொடக்டிவாக, ஹெல்த்தியாக இருக்கும். எந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.